பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 90 அதிகாரம் 15வது வசனம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே நீ சந்தோஷமா இருக்க போற, நான் உன்னை மகிழ்ச்சியாக்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அதுவும் எப்படின்னா, உன் வாழ்க்கையில நீ துன்பத்தை கண்ட பார்த்தியா, அந்த துன்ப கண்ட நாளுக்கு பதிலாக நீ சந்தோஷமா இருக்க போறியம்மா. உங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்காம, நீங்க எதிர்பார்க்குற காரியம் பெற்றுக்கொள்ளாம, நீங்க ஏசப்பா என்னதான் விசுவாசமா ஜெபம் பண்ணாம அந்த காரியம் பெற்றுக்கொள்ள முடியாத நிறைய தடைகள் வந்து உங்க வாழ்க்கையை நீங்க அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த நாட்களுக்கு பதிலாக நீ சந்தோஷமா வாழப்போற, மகிழ்ச்சியா இருக்க போற, எல்லா காரியத்தையும் உங்க லைஃப்ல நான் செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. எப்படி செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் அழகா சொல்லுதுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்ட்டு. அப்ப ஏசப்பா கூட நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமா நம்ம லைஃப்ல நமக்கு நல்லதே நடக்கும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நம்ம ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்க காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, சொந்தக்காரங்க மூலியமா, டிவி மூலியமா, மொபைல் ஃபோன் மூலியமா சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம கிட்ட சந்தோஷமே இருக்காது. இப்போ உலக காரியங்கள் கிட்ட தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. ஏசப்பா சொல்றாரு, எனக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கனா நிச்சயமா மகனே மகளே உன் துன்பத்தை கண்ட அந்த நாளுக்கு பதிலாக உனக்கு இன்னும் அதிகமா சந்தோஷம் தான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்குதுன்னா ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல கரெக்டா இருக்கிறது, ஏசப்பாக்கான முக்கியத்துவத்தை நம்ம கரெக்டா கொடுக்குறோமா, அதுதான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு. அப்படிப்பட்ட பிள்ளையா நம்ம மாறும்போது நிச்சயமா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.